எல்லாருக்கும் வணக்கம். ஊர் சுற்றுல இன்னைக்கு நம்ம ஊட்டியை பற்றி பார்ப்போம். இது கொஞ்சம் கிளியராக நான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஊட்டி எத்தனை நாள் சுற்றி பார்க்கணும், எந்தெந்த இடங்கள்லாம் சுற்றி பார்க்கணும், ப்ளஸ் நீங்கள் போகிற அந்த சுற்றுலா எப்படி பட்ஜெட்டில் முடிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அது 100% மலைகள் மட்டுமே இருக்கிற பகுதி தான் இந்த நீலகிரி மாவட்டம். அதில் தலைநகர் ஊட்டி. இந்த ஊட்டி மற்றும் நீலகிரி மாவட்டத்துக்கு பழைய வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கிடையாது. ஏன்னா எல்லாமே காடுகள் உள்ள பகுதி. பெரிய மன்னர்கள் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. தோடர், இருளர், குறும்பர், படுகர் இந்த மாதிரி பழங்குடி இனங்கள் தான் இங்கே இருப்பாங்க. தோடர்களோட மொழியில் இந்த ஊட்டியோட பெயர் ஒத்தக்கல் மந்து அப்படிங்கிறத இதுதான் அவங்க ரொம்ப நாளாக இந்த பேரை வச்சு தான் அழைச்சிட்டு இருந்தாங்க. பிற்காலத்தில் ஆங்கிலேயர் வரும்போது அவங்களுக்கு ஏத்தாப்புல இந்த பேரை ஓட்டச்சாமுண்ட் அப்படின்னு மாத்திட்டாங்க. அதை அப்படியே ஷார்ட் ஃபார்மாக ஆக்கி ஊட்டி அப்படின்றதான் இப்போ வரைக்கும் நம்ம கூப்பிட்டு இருக்கோம். ஆங்கிலேயர்களுக்கு இந்தியாவோட சமவெளி பகுதிகளில் இந்த வெப்பம் கோடை காலத்தில் தாங்க முடியல. அதனால அவங்க கோடை கால தலைநகரமாகவே பார்த்தீங்கன்னா ஊட்டி வச்சிருந்தாங்க. ஆங்கிலேயர்களோட வசதிக்கு ஏத்தாப்புல அப்பவே சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஊட்டிக்கு போகணும் அப்படின்னா மொத்தம் 4 ரோடு இருக்கு. கர்நாடகா மற்றும் கேரளா அந்த பகுதியிலேருந்து வர அந்த கூடலூர் ரோடு இது பெரும்பாலும் மற்ற மாநில மக்கள் தான் பயன்படுத்துவாங்க. தமிழ்நாட்டு மக்கள் அதிகமாக பயன்படுத்துகிற சாலை பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம், பர்லியாறு, குன்னூர், ஊட்டி இந்த ரோடு தான். இன்னும் நம்ம ஸ்மூத்தாக போகணும், ரொம்ப ஹேர் பின் பெண்ட்லாம் வேண்டாம் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர் ஆனாலும் மேட்டுப்பாளையம், கோத்தகிரி, ஊட்டி இந்த ரோடு ரொம்பவே நல்லா இருக்கும். இது கொடநாடு போகிற வழியில் இருக்கிற ரோடுங்கிறதால அப்போவே அரசு நல்லாவே இதை பராமரிச்சாங்க. இந்த 3 வழி தான் பெரும்பாலான மக்கள் பயன்படுத்துவாங்க. இது இல்லாமல் இன்னொரு ரோடு இருக்கு. அது முழுக்க காடு வழியால் போகிற ரோடு. அதுவும் இல்லாமல் பாதுகாப்பும் கிடையாது. காரமடை, அத்திக்கடவு, ஊட்டி இது இந்த பில்லூர் டேம் வழியால் போகிற ரூட்டு. இது ரொம்ப சேஃப் கிடையாது. ஒரு சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா விலங்குகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும். அதனால இதை யாரும் ப்ரிஃபர் பண்ண வேண்டாம். ஆனால் ஃபுல்லாக அட்வென்ச்சர் அப்படிங்கிறத என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு போகிறவங்க இதில் போகலாம். கொஞ்சம் ரிஸ்க் தான் இந்த ரோடு. இந்த நீலகிரி மாவட்டத்தில் உள்ள எல்லா சுற்றுலா தலமும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா நிச்சயமாக ஒரு 3 நாள் தேவைப்படும். இல்லை முக்கியமான இடங்கள் மட்டும் பார்த்தா போதும் அப்படிங்கிறவங்க ஒரு 2 நாளில் முடிச்சிடலாம். எந்தெந்த இடங்கள் போனால் ரொம்ப சீக்கிரமாக முடிக்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஊட்டி நீங்கள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த ஏப்ரல், மே மாதம் அந்த மாதம் போகவே கூடாது. ஏன்னா எல்லாருமே வர அந்த டைமில் அந்த அளவுக்கு நீங்கள் ஊட்டி நல்லா என்ஜாய் பண்ண முடியாது. அதே மாதிரி செப்டம்பர், நவம்பர் இந்த மாதங்களில் போகிறதும் ரொம்ப ரிஸ்க். மழை பெய்யற காலங்கிறதால பாறைகள் உருள்றது, மண் சரிவுலாம் அடிக்கடி ஏற்படும். அதனால ஜனவரி, பிப்ரவரி இந்த மாசங்கள்ல நீங்க ஊட்டி போகும்போது நல்ல கிளைமேட்டை என்ஜாய் பண்ணலாம். ஊட்டியை இன்னும் நல்லாவே என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா எல்லாரும் எடுக்கிற மாதிரி வாடகை கார் எடுக்காம உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார்ட்டையா 2 வீலர் இருந்துச்சுன்னா, இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, இந்த மாதிரி 2 வீலர்ல போனா மட்டுமே தான் அந்த ஹில் ஸ்டேஷன்ல உள்ள அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு உணரலாம். ஓகே, டே 1 இப்போ நம்ம ஊட்டிக்கு வரோம்னா இருக்கிறதே நம்ம பெஸ்ட்டாக என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா காலைல 7 மணிக்கு மேட்டுப்பாளையத்தில் ஒரு ட்ரெயின் இருக்கும். ஒரு 11 மணிக்கு அது குன்னூருக்கு வந்துடும். 1 மணிக்கு தான் ஊட்டி போவோம். ஆனால் தேவையில்லை, நம்ம குன்னூரில் இறங்கி பஸ் பிடிச்சிட்டு ஒரு 20 நிமிஷம் இல்லை 30 நிமிஷம் அவ்வளோதான், அதுக்குள்ளே நம்ம ஊட்டி போயிடலாம். ஆனால் இந்த ட்ரெயினை நீங்கள் புக் பண்ணணும் முன்னாடியே. அட்லீஸ்ட் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணால் மட்டும்தான் இதில் போகலாம். இந்த ட்ரெயின் நீங்கள் சூஸ் பண்ணி குன்னூர் போயிட்டீங்கன்னா அங்கேருந்து ஊட்டி போகும்போது ஒரு 11:30, 12 மணிக்கு நீங்கள் ஆன்லைனில் ரூம் புக் பண்ணியிருந்தா கூட 12 மணிக்கு தான் அவங்க செக்இன் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த ட்ரெயினில் வரதே ஒரு அட்வென்ச்சர் மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ நல்லா இருக்கும். இதை பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதையும் போய் பாருங்கள். ஊட்டியோட சென்டர் பாயிண்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சேரிங் கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு இடம், அங்கே தான். ஸோ அங்கே ரூம் எடுத்தீங்கன்னா நிறைய ஸ்பாட்டுக்கு நீங்கள் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே போயிடலாம். சேரிங் கிராஸில் இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்தில் தொட்டபெட்டா இருக்கும். ஊட்டியிலே ஹையஸ்ட் வியூ பாயிண்ட் இது தான். முதல்ல இந்த இடத்த நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா டே 1ல் பார்க்க போகிற மீதி இடம் எல்லாமே ஊட்டி டவுனுக்குள்ளேயே தான் இருக்கும். சேரிங் கிராஸ்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன். அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 hours உங்களுக்கு அங்கே டைம் கரெக்டாக இருக்கும் பார்க்கணுன்னா. அதேமாதிரி ஒரு 1 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா ரோஸ் கார்டன் இருக்கும். அதுலேயும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் அதில் டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது 3ஐயும் முடிச்சிட்டாலே உங்களுக்கு அன்னைக்கு அந்த டே 1ங்கிறது கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா ஊட்டி லேக் இருக்கும், அங்கே நீங்கள் போட்டிங் போய்க்கலாம். லேக்குக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியலாக அந்த பூவெல்லாம் வெறும் த்ரெட்டிலே பண்ணியிருப்பாங்க. அது ஆர்டிஃபிஷியல் பூ மாதிரியே இருக்காது, எல்லாமே அவ்வளோ நேச்சுரலாக இருக்கும். அதையும் போய் நீங்கள் பார்க்கலாம். இன்கேஸ் உங்களால் ஓன் 2 வீலர் இல்லை கார் எடுக்க முடியலன்னா இப்போ நம்ம டே 1ல் நம்ம சொன்ன தொட்டபெட்டா, ரோஸ் கார்டன், பொட்டானிக்கல் கார்டன், லேக் இது எல்லாமே ஒரு 20 கிலோமீட்டர் அவ்வளோதான் வரும். இது எல்லாத்துக்குமே ஷேர் ஆட்டோ மாதிரி கூட இருக்கும், அதிலே நீங்கள் போய்க்கலாம்.
கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணிக்கு எல்லா ஸ்பாட்டுமே அவங்க வந்து டூரிஸ்ட் ஸ்பாட் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்தீங்கன்னா இந்த சேரிங் கிராஸ் சொன்னோன்னா அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இருக்கும். உங்களுக்கு என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணணுமோ அதை அந்த ஃபர்ஸ்ட் டேவே முடிச்சிருங்க. ஏன்னா லாஸ்ட் டே வந்து நீங்கள் கிளம்பும்போது இதெல்லாம் பண்ண முடியாது, டிராஃபிக் ஆகிடும். அப்படிங்கிறதால சீக்கிரமாக கீழே இறங்குற மாதிரி இருக்கும். டே 1 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ டே 2 நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா டுவர்ட்ஸ் வந்து மைசூர் ரோட், அதுதான் அங்கே போனீங்கன்னா பைக்காரா லேக் அப்புறம் பைக்காரா ஃபால்ஸ் ரெண்டுமே இருக்கும். அது போகிற வழியிலே ஒரு 4-5 இடம் வந்து நல்லா இருக்கும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பைன் ஃபாரஸ்ட், ஒரு டேம் இருக்கும், ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னு மாதிரி இருக்கும். இந்த வியூ பாயிண்ட் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் டே உங்களுக்கு இதில் போயிடும். இன்கேஸ் ஃபர்ஸ்ட் டேல ஏதாவது ஒரு ஸ்பாட் வந்து மிஸ் ஆகிருந்ததுன்னா அதை கூட இதில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். டைம் நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னா நீங்கள் குன்னூர் கண்டிப்பாக போகணும். குன்னூர் சிம்ஸ் பார்க்கு, டால்ஃபின் நோஸ், இந்த மாதிரி 2-3 இடம் இருக்கு. இன்னமும் கூட உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஊட்டி வந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தள்ளி வந்தீங்கன்னா அந்த டீ எஸ்டேட், டீ ஃபேக்ட்ரி அதெல்லாம் ஒரு அந்த தொட்டபெட்டா போகிற வழியிலே இருக்கும். அதை நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். கொடநாடு போகிறவங்க, கோத்தகிரி போகிறவங்க பார்த்தீங்கன்னா அது ரொம்ப டீவியேட் ஆகும். ஒரு 40 கிலோமீட்டர் போகும். அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் டே உங்களுக்கு ஆகும். ஸோ இறங்கும் போது நீங்கள் லாஸ்ட் டே வந்து கொடநாடு வழியாக நீங்கள் இறங்கும் போது ஜஸ்ட் அது வியூ பாயிண்ட் ஒன்று இருக்கும். அதில் அந்த பவானிசாகர் டேமு, அப்புறம் கீழே ஒரு கிராமம் இருக்கும், தெங்கு மரகடா அப்படிங்கிற கிராமம். அதை நீங்கள் பார்த்துட்டு அப்படியே இறங்கிடலாம். நெக்ஸ்ட் தேர்ட் டே இது வந்து எல்லாமே ஊட்டி அவுட்டரில் தான் போகிற மாதிரி இருக்கும். முதுமலை போகணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணி முன்னாடியே புக் பண்ணிடணும். காடுக்கு வந்து நீங்க ட்ரெக்கிங் போறது, இல்ல யானை சஃபாரி போறது, இல்ல ஜீப் சஃபாரி, இல்ல எது உங்களுக்கு சரியா வருமோ எல்லாமே வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல நீங்க பாத்துக்கலாம். இல்ல நீங்க ரிசார்ட் மாதிரி புக் பண்ணலாம்னா மசினகுடி அது வந்து பெஸ்ட் ஸ்பாட். மசினகுடி அளவுக்கு வேற ஸ்பாட்டே இல்லைன்னு நம்ம சொல்லலாம் தமிழ்நாட்டில். அவ்வளவு டென்ஸ் ஃபாரஸ்ட்ல அங்கே நிறைய ரிசார்ட்ஸ் இருக்கும். அங்கேயும் ட்ரெக்கிங் எல்லாமே உண்டு. அதே போல கூடலூர் அப்படின்னு சொல்ற ஒரு ஊர் இருக்கு, பெரிய ஊர், நீலகிரி மாவட்டத்தோட அந்த பகுதி, அதாவது கேரளா, கர்நாடகா அந்த பார்டர்ல இருக்கும். அங்கேயும் நிறைய ஸ்பாட் இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் டே வந்து உங்களுக்கு அங்கே டைம் கரெக்டாக இருக்கும் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. நம்ம அந்த தேர்ட் டே சொன்ன இந்த ட்ரிப் வந்து என்னன்னா நிறைய வந்து டைம் வந்து டிராவல்லே வேஸ்ட் ஆகும். ஏன்னா எல்லாமே தூரமாக இருக்கும். இப்போ முதுமலை நீங்கள் போகணுன்னாவே கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டர் ஆகும். அது 2 hours 3 hours கூட ஆகும். அப்புறம் அங்கே லோக்கல்ல எல்லா ஸ்பாட்டுமே தூரமாக தான் இருக்கும். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ கண்டிப்பாக ஒரு 2-3 ஸ்பாட் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரே நாளில் போயிட்டு வந்துட முடியாது. இப்போ நம்ம இந்த 3 நாளைக்கு சொன்ன அத்தனை டூரிஸ்ட் ஸ்பாட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாமே கவர்மெண்ட் அப்ரூவ்டு டூரிஸ்ட் ஸ்பாட் மட்டுமே தான். ஃபேமிலியாக போகிறதுக்கு பக்கா சேஃபான ஏரியா தான் இது எல்லாமே. இது இல்லாம பேச்சுலர்ஸ், 2 வீலர் இருக்கு, நம்ம ரிஸ்க் எடுத்து அட்வென்ச்சர் இதெல்லாம் பண்ணுங்கிறவங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதை நீங்க பார்த்து என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த 3 நாள் சொன்னதுக்கு பட்ஜெட் என்னங்கிறது நம்ம அப்படியே கால்குலேட் பண்ணிடுவோம். மேட்டுப்பாளையம் வரைக்கும் நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்தாலும் அது நீங்க உங்களோட ஓனுது. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ட்ரெயின்ல வந்து ஃபர்ஸ்ட் டே ஹாஃப் டேக்கு வந்து 30 தான் வாங்குவாங்க. அதே மாதிரி ரூம் வந்து பர் டே வந்து 800லே நல்ல ரூம்ஸ்லாம் கிடைக்குது. நான் சொன்ன இந்த ஜனவரி, பிப்ரவரி இந்த மந்த்லாம் போனீங்கன்னா 500லேயே பக்காவான காட்டேஜ்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் அதே காட்டேஜ் வந்து நீங்கள் சீசன், அதாவது மே மந்த், ஏப்ரல் மந்த் போகும்போது 2000 வரைக்கும் கூட கேட்பாங்க. ஸோ ஆஃப் சீசனில் எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்டுமே நீங்கள் ஆஃப் சீசனில் போகும்போது உங்களுக்கு பட்ஜெட் வந்து பயங்கரமாக கண்ட்ரோல் ஆகும். ஃபர்ஸ்ட் டே வந்து நம்ம போகிற எல்லா ஸ்பாட்டுமே லோக்கல் தான். நான் சொன்ன பொட்டானிக் கார்டன், ரோஸ் கார்டன் இதெல்லாமே ஒரு 50 ரூபா 100 ரூபா அப்படி கொடுத்தாலே ஆட்டோவில் போய் விட்டு வந்துடுவாங்க, திரும்ப வந்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டேக்கு ஒரு 150 ரூபாயும் முடிஞ்சிடும். செகண்ட் டே கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோட போகும்போது கார் எடுத்து தான் ஆகணும். ஒரு 1000லேருந்து 1500 ஜீப் எடுத்துட்டீங்கன்னா இன்னும் பெஸ்ட். போகிறதுக்கு பிக்கப் நல்லா இருக்கும், சேஃபாகவும் போயிட்டு வந்துடலாம், நல்லாவும் என்ஜாய் பண்ணலாம். ஜீப் எல்லாம் ஓப்பன் ஜீப்பாக இருக்கும். எல்லாமே அந்த சில்னஸ் நல்லாவே நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். 1500 கேட்பாங்க ஒரு ஃபேமிலிக்கு. தேர்ட் டேவும் அதே தான், 1500 கேட்பாங்க. ப்ளஸ் முதுமலையில் அங்கே நீங்கள் லோக்கல் போகிற சஃபாரிலாம் அது உங்களோட காஸ்ட்டை ஒரு 500 வச்சுக்கலாம். இது 2 நாளைக்கு ஒரு ஜீப்புக்கு 3000 அண்ட் 3500. 2 days ரூம் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். 2 daysக்கு வந்து 1000 தான். தேர்ட் டே வந்து மார்னிங்கே நீங்கள் வெக்கேட் பண்ணிக்கலாம். ரூமுக்கு ஒரு 1000, காருக்கு ஒரு 3000, ப்ளஸ் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ஆகும். அவ்வளோதான். ஸோ 5000 இருந்தால் பேசிக்காக வந்து ஒரு 2 பேருக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆள் போக போக எக்ஸ்ட்ரா ஒரு 500க்கு வந்து நீங்கள் ஃபுட்டுக்கு மட்டும் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். மற்றது எல்லாமே காமன் சார்ஜ் தான். ரூம் அண்ட் கார் வந்து காமன் தான். ஸோ பெருசாக செலவாகாது. நீங்கள் போகிற மெம்பர்ஸ் வந்து அதிகமாகிடுச்சுன்னா நீங்கள் ரேட்லாம் ரொம்ப அதிகமாகாது. டார்மெட்ரி இருக்கும், அது மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ வந்து ஒரு ஆளுக்கே வந்து 200 அப்படி தான் சார்ஜ் பண்ணுவாங்க. குரூப்பாக நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போகும்போது கேம்ப் ஃபயர் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா வித் மியூசிக்கோட வந்து ஒரு 500லேருந்து 1000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் பேரம் பேசலாம். அதில் அதுவும் நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும். நைட்டு ஒரு 10 மணிக்கு ஆரம்பித்து 1 மணி வரைக்கும் ஃபுல் மியூசிக் வித் கேம்ப் ஃபயர் நல்லாயிருக்கும். பார்க்க ஏதோ புகை மாதிரி உங்களுக்கு தெரியுது இல்லை, அதெல்லாம் வந்து கேமரா கிளாரிட்டி இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. எல்லாம் நல்ல கிளாரிட்டி கேமரா தான். இதெல்லாம் வந்து மேகம், அந்த மேகம் வந்து மலையில் மோதுறதால புகை மாதிரி வருது நமக்கு. கோடை காலத்துலலாம் நீங்கள் போகும்போது இவ்வளவுலாம் நீங்கள் அந்த மேகம் வந்து பார்க்க முடியாது. இவ்வளவு மழை பெய்யுது, குளிரும் பயங்கரமாக இருக்குது. ஆனாலும் அவங்க வந்து தேயிலை வந்து பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. நன்றி, வணக்கம்.